Okay, good evening students. Today நம்ம வந்து பார்த்தோன்னா 11th standard botany chapter 3 unit 2ல plant morphology and taxonomy of the angiosperm அதில் vegetative morphology புற அமைப்பியல் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். இந்த செகண்ட் வீடியோவை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் என்ன சொல்லுவீங்க, வேரினுடைய பகுதிகள் அல்லது பாகங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ரீஜன்லாம் இருக்குது, த ரூட் டிப். ஓகேங்களா, ரீஜன் ஆஃப் த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரூட் டிப் இஸ் கவர்டு பை டூம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ். டூம் ஷேப்டு அப்படின்னா ஒரு குவிந்த ஒரு பகுதியால் வேரினுடைய அடிப்பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சூழப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரூட் கேப். அதுக்கு பேர் என்னது, ரூட் கேப். ரூட் கேப் அப்படிங்கிறது எதால் உருவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரூட் கேப்பு எதால் உருவாயிருக்கு, என்ன செல்ஸ் அப்படின்னா 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. பேரண்ட் கைமட்டர் செல்ஸ், பேரண்ட் கைமா செல்களால் தான் அந்த வேரினுடைய மூடி, அதான் ரூட் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேப்னுடைய முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் கேப்? இட் ப்ரொடெக்ட் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அதாவது அந்த ரூட் கேப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆக்கு திசுக்களை பாதுகாப்பது தான் யாரோட வேலை அப்படின்னா ரூட் கேப்போட வேலை. ஏன்னா அந்த அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தே கேன் டிவைட். அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். அது டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதை பாதுகாக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை. ஓகேங்களா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இந்த அப்பெக்ஸ் தான் நுனிப்பகுதி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேண்டானஸ் என்னது மல்டிபிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டானஸ் என்ற பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ரூட் கேப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேண்டானஸ் இஸ் மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு ரூட் கேப் தான். நான் ஆல்ரெடி காமிச்சிட்டவங்களுக்கு இதுதான் ரூட் கேப்பு. ஆனால் இந்த பேண்டானஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் கேப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன் பிஸ்டியா, ஓகேங்களா, இன் பிஸ்டியா இன்ஸ்டேட் ஆஃப் ரூட் கேப், வேர் மூடிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ரூட் பாக்கெட் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா, ரூட் பாக்கெட்னா அப்படின்னா வேர் பைகள், தமிழ் எழுதிங்க. ரூட் பாக்கெட் அப்படிங்கிறது என்னது, வேர் பைகள் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இது பார்க்குறோம். ஒன்று பேண்டானஸ், அதில் மல்டிபிள் ரூட் கேப் இருக்குது. அந்த பிஸ்டியா பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் கேப் இல்லாமல் அங்கே என்ன இருக்குது, ரூட் பாக்கெட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஓகே, எ ஃபியூ மில்லிமீட்டர் எபோவ் த ரூட் கேப். ரூட் கேப்லேருந்து கொஞ்சம் மேலே ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் கொஞ்சம் அளவு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பகுதிகள் காணப்படுது. அதான் கொடுத்துருக்காங்க 3 ரூட் ஜோன். வேரினுடைய 3 பகுதிகள் காணப்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோன் தான் ரீஜன்ஸ் ஆஃப் என்னது செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுதிங்க. வளராக்க திசு மண்டலம், அந்த இடத்துல திசுக்கள் என்ன செய்யுது, வளருது. அதனால அது வளராக்க திசு மண்டலம் அப்படிங்கிறத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேஷனா நீளுறது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், த ரீஜன் ஆஃப் செல் எலாங்கேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் அப்படிங்கிறது மேலே உள்ள பார்ட் எல்லாமே அதுக்கு முதிர்ச்சி மண்டலம். அப்போ வேரில் மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம், கீழிருந்து மேலே. மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். டயக்ராம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது இங்கே டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ஜோன், அதோடைய ஃபியூச்சர்ஸ்னால் அதோடைய பண்புகள், அது பொசிஷன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோன்னா என்ன சொன்னேன், வளராக்க திசு மண்டலம் அப்படின்னு நான் சொன்னேன். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படி வந்து பார்த்தோன்னா இட் லைஸ் ஜஸ்ட்டு எபோவ் த ரூட் கேப். ரூட் கேப்புக்கும் கொஞ்சம் மேலால் எது காணப்படுது அப்படின்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன், அதாவது த ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், செல் பகுப்பு நடைபெறும் பகுதி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, என்ன வகையான செல்கள் இதில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அதில் இருக்குது. எதில், மெரிஸ்டமேட்டிக் ஜோனில் ஆக்கு திசுக்கள் நம்ம சொல்லுவோம். இதில் ஆக்கு திசுக்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆக்டிவ்லி டிவைட் அண்ட் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர். அது என்ன செய்யும், தொடர்ந்து அது பகுப்படக்கூடியது, செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய செல்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலை என்ன அப்படின்னா
திஸ் இஸ் த மெயின் க்ரோவிங் டிப் ஆஃப் த ரூட். இதுதான் வேரினுடைய முக்கியமான வளரக்கூடிய பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், நீட்சி மண்டலம். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இட் இஸ் ஜஸ்ட் எபோவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு மேலே தான் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னா இந்த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், நீட்சி அடையக்கூடிய பகுதி அல்லது மண்டலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன வகையான செல்கள் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா எலாங்கேட்டட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எலாங்கேட்டட் அப்படின்னா நீட்சி அடையக்கூடிய செல்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட், ஒரு செல்லுனா உங்களுக்கு சர்க்குலராக இருக்கணும். ஆனால் இந்த எலாங்கேட்டட் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேக்யூல், ஓகேங்களா, அந்த வேக்யூல் என்ன செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு டார்சோ வென்ட்ரல், அதாவது அப்பர் செல் லோவர் சைடு அப்படியே பெருசாகுது. அப்போ பெருசாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செல்வாலும் சேர்ந்து எலாங்கேஷன் ஆகுது. அதனால் அந்த செல்லு நீட்சி அடைந்து காணப்படுது. அதனால் அந்த பிளான்ட்டினுடைய ரூட் வந்து வளருது. அதான் ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா த செல்ஸ் இன்க்ரீசஸ் த லெங்க்த்து. ஒரு அந்த செல்லோட லெங்க்த்து வந்து அதிகமாகுது. இட் காசஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ரூட். இதனால் ரூட்டினுடைய பகுதி என்ன செய்யுது, பெருசாகுது. இதில் இன்டெரக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எது வளருது, வேக்யூல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா உங்களுக்கு? ஓகே, எஸ். தேர்ட் பார்ட் என்ன எழுதிக்கிங்க அப்படின்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். அந்த ரூட்டில் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். மெச்சுரேஷன் என்னது, முதிர்ச்சி மண்டலம். இது எங்கே இருக்குது, இதோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இட் இஸ் லைஸ் எபோவ் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஜோன் ஆஃப் எலாங்கேஷனுக்கு மேலே. அப்போ கீழே வரும்பொழுது ரூட் கேப்பு, அதுக்கப்புறம் மெரிஸ்டமேட்டிக் ஜோனு, அதுக்கு மேலே ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், அதுக்கு மேலே என்ன இருக்குது உங்களுக்கு, ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்குது. ஸோ அங்கே என்ன வகையான செல்கள் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் செல் வந்து பாருங்கள். மெச்சூர் டிஃப்ரென்ஷியேட்டட் செல், மாறுபாடடைந்த முதிர்ச்சியான செல்கள் தான் இங்கே காணப்படுது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். அந்த ஜோன் ஆஃப் மெச்சுரேஷனில் த செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டு வேரியஸ் டிஷ்யூ. அங்கே இருக்கக்கூடிய செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து பல்வேறு வகையான திசுக்களை உருவாக்குது. என்னென்ன திசுக்கள்னு பாருங்கள். எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், வாஸ்குலர் பண்டில்ஸ். இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ரூட் ஹேர். வேர் முடிகளை உருவாக்குது. அந்த வேர் முடிகள், அந்த ரூட் ஹேர் தான் அப்சார்ப் த வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். மண்ணிலிருந்து தண்ணியையும் கனிமங்களையும் உறிஞ்சக்கூடியது தான் இந்த ரூட் ஹேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம், வேர் அமைவின் வகைகள். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். இதில் என்னென்ன வகையான ரூட்டுகள் இருக்குது, வேர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வன்டீட்டியஸ் ரூட் சிஸ்டம். 2 வகையான வேர்கள் காணப்படுது. இதில் டேப் ரூட்னா என்ன, தமிழ் எழுதிங்க, ஆணிவேர் தொகுப்பு இல்லை ஆணிவேர் அமைவு. ஆணிவேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, அதான் டேப் ரூட் சிஸ்டம். அதோடைய எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள். ஸோ த பிரைமரி ரூட் இஸ் டைரக்டட் என்னது, ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். அப்போ ஒரு சீடை நம்ம சாயிலில் போட்டு நம்ம வந்து ஒரு ஆப்டிமமான ஒரு என்வாரன்மெண்டல் கண்டிஷன் கொடுக்கும்பொழுது அது முளைக்க ஆரம்பிக்கிறது, ஜெர்மினேஷன் சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு எது உருவாகுது வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல். ஓகேங்களா, அப்போ ரேடிக்கல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முளைவேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேடிக்கல்னா என்னது, முளைவேர், முளைக்க ஆரம்பிக்குது. வென் த பிரைமரி ரூட் பெர்சிஸ்ட், அது அப்படியே கண்டினியூ ஆகுது அந்த முதன்மை வேர், அண்டு கண்டினியூஸ் டு க்ரோ, அது தொடர்ந்து வளருது. எங்கே, ஆஸ் இன் டைகாட்லிடன், இருவித்தலை தாவரங்கள் அது கண்டினியூவாக வளருது. இட் ஃபார்ம்ஸ் த மெயின் ரூட் ஆஃப் த பிளான்ட். இதுதான் ஒரு தாவரத்தினுடைய முதன்மையான வேர் பகுதி. அதனால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், டேப் ரூட்னு சொல்கிறோம். அப்போ டேப் ரூட் ஆணிவேருங்கிறது எங்கேருந்து முளைக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் க்ரோ ஃப்ரம் த ரேடிக்கல். ஓகேங்களா, ரேடிக்கல்னால் தமிழ் என்னது, முளைவேரிலிருந்து தோன்றக்கூடிய அந்த வேர் பகுதிகளுக்கு நம்ம வந்து டேப் ரூட், ஆணிவேர் நம்ம சொல்கிறோம், மறந்துடக்கூடாது. த டேப் ரூட் ப்ரொடியூசஸ் லேட்ரல் ரூட் தட் ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன்டு த ஃபைனர் ரூட்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் நேராக வந்துருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ரூட்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருப்பாங்க. ப்ரைமரி பிரான்ச்சஸ், செகண்டரி பிரான்ச்சஸ், டெர்ஷியரி பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் ரூட் ஹேருங்கிறது இருக்குது. ஓகேங்களா, டிவிஷன் ஆகிருக்கு. த டேப் ரூட் ப்ரொடியூசர்ஸ் லேட்ரல் ரூட் தட் ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன்டு த ஃபைனர் ரூட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சின்ன சின்ன வேர்களாக உருவாகிருக்கு. த லேட்ரல் ரூட் அலாங் வித் பிரான்ச்சஸ் டுகெதர் கால்ட் செகண்டரி ரூட், அதாவது பக்கவாட்டு வேர்கள்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் என்னது அந்த ரூட் ஹேர் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா செகண்டரி ரூட். அப்போ ப்ரைமரி ரூட்டுன்னா ரேடிக்கல்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வருது இல்லையா, அது வந்து ப்ரைமரி ரூட். அந்த ப்ரைமரி ரூட்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்ந்ததுக்கு செகண்டரி ரூட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த டேப் ரூட் சிஸ்டம், ஆணிவேர் அமைவு. நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அட்வன்டீட்டியஸ். ஓகேங்களா, இது அட்வன்டீட்டியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற்றிட வேர் அமைவு. ஓகேங்களா, வேற்றிட வேர் அமைவு அல்லது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபைப்ரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்லி வேர் சொல்லுவோம் அல்லது நார் இடை அமைவுன்னு நம்ம சொல்லலாம். அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், ஒரு நார் இடை போல் இருக்கும், சல்லி வேர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, இங்கே ரூட் எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு 1 மார்க் இதில் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேப் ரூட் அப்படிங்கிறது நம்ம எந்த பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைகாட் பிளான்ட்டா மோனோகாட் பிளான்ட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். டேப் ரூட் அப்படிங்கிறது எந்த வகை பிளான்ட்டில் இருக்குது நம்ம பார்த்தோம். ஓகே, வெரி குட், டைகாட் தான் அது. ஓகேங்களா, இப்போ இங்கே அட்வன்டேஜியஸ் ரூட்டு எதில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து மோனோகாட்னு வரும். த ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் த எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் த ரேடிக்கல். அந்த முளைவேரை தவிர மற்ற தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து வேறு உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட்வன்டேஜியஸ் ஆர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இட் மே டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அந்த தண்டியினுடைய அடிப்பகுதியிலேருந்து தோன்றலாம், அல்லது நோட்ஸ் கணு அதில் தோன்றலாம், அல்லது ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் இடைப்பட்டதான் இன்டர் நோடுன்னு சொல்லுவோம், கணு இடைப்பகுதி, அங்கேயும் தோன்றலாம். ஆனால் அது எங்கேருந்து தோன்றலை, ரேடிக்கல்லேருந்து தோன்றலை. ரேடிக்கலில் தவிர பிளான்ட்ஸினுடைய மற்ற பார்ட்டிலிருந்து உங்களுக்கு ரூட்டு உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட்வன்டேஜியஸ் ஆர் என்னது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், மாங்கிஃபரா டெலிசியோசா, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பைப்பர் நஜிகிரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். இதில் மான்ஸ்டீரா டெலிசியோசா அப்படின்னா சீமை திப்பிலின்னு சொல்லுவாங்க, தமிழ் எழுதிங்க சீமை திப்பிலி. பைப்பர் நைக்ரம் அப்படிங்கிறது மிளகு. இந்த தாவரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் என்னது ரூட் சிஸ்டம், அதாவது அட்வன்டேஜியஸ் ஆர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்குது. அப்போ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டில் ரேடிக்கலை தவிர அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து ரூட் உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட்வன்டேஜியஸ் ஆர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து மோனோகாட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதே தாங்க கொடுத்துருக்காங்க. இன் மோனோகாட் த பிரைமரி ரூட் ஆஃப் த சீட்லிங் இஸ் ஷார்ட் லிவ்டு. அப்போ மோனோகாட்லேயும் உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா பிரைமரி ரூட் அப்படிங்கிறது உருவாகுது, ஆனால் அது குறைந்த காலம்தான் வாழக்கூடியது, அது இறந்து போயிடும் அல்லது டெஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அண்டு லேட்ரல் ரூட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த வேரியஸ் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் பாடி. அதுக்கப்புறம் பக்க வேர்கள் தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து தோன்றுது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் என்னது பஞ்ச் ஆஃப் த்ரெட் லைக் ரூட்ஸ். இது பஞ்ச் அப்படி கொத்தாக இருக்கும் பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே ஒரு கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கா தான் பஞ்ச் ஆஃப் த்ரெட் லைக், நூல் போல் இருக்குது. நியர்லி ஈக்குவல் இன் சைஸ் விச் ஆர் கலெக்டிவ்லி கால், இதுக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, லென்த்து ஈவனாக தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸஸ்னாலே உங்களுக்கு தெரியும், புல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரைசா சட்டைவா, நெல், எலூசின் கோரக்கேனா. எலூசின் கோரக்கேனா அப்படிங்கிறது கேழ்வரகு, தமிழ் எழுதிங்க கேழ்வரகு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வன்டேஜியஸ் ஆர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். மேஜராக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஃபைப்ரஸ் ஆர் அட்வன்டேஜியஸ் ரூட் சிஸ்டம்
மோனோகாட்டில் இருக்குது, டேப் ரூட் சிஸ்டம் டைகாட் இருவித்தலை தாவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட், வேரினுடைய பணிகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட், ரூட்னுடைய வேலை என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரூட் பெர்ஃபார்ம் 2 kinds ஆஃப் ஃபங்க்ஷன், ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன். 2 வேலையை ரூட் செய்யுது. அப்போ அதோட வேலைகளை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ப்ரைமரி, முதன்மை பணி. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இரண்டாம் பணி அப்படிங்கிறது. அப்போ ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, முதன்மை பணி என்னென்னு பாருங்கள். முதல் நிலை பணி, வேரினுடைய முதல் நிலை பணி. இட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். தான் ரூட்டான முதல் வேலை, உறிஞ்சிறது. மண்ணிலிருந்து தண்ணியையும் மினரல்ஸையும் உறிஞ்சிறது தான் இதோட முக்கியமான வேலை, ஃபஸ்ட்டு வேலை, முதன்மை பணி. ஓகேங்களா? அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபர்ம்லி இன் த சாயில். அந்த தாவரத்தை மண்ணில் நல்லா ஊன்றி இருக்குது சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ரூட். அப்போ அந்த பிளான்ட்டை நல்லா மண்ணில் ஊன்றி இருந்தால் தான் அது நேராக நிற்க முடியும். நேராக நின்னால் தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் தான் அது நியூட்ரிஷன் வரும். இதுக்காக அது சப்போர்ட்டாக இருக்குது. ஆங்கர்னால் ஊன்றி இருக்கிறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அது அப்சர்வ் பண்ணுது. செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணி என்ன அப்படின்னா இன் சம் பிளான்ஸ் ரூட் பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். சில தாவரத்தில் அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக சில பணிகளை செய்யுது, வேலைகளை செய்யுது. அதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன டு பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரூட் ஆர் மாடிஃபைட். அப்போ வேரிலிருந்து மாறுபாடு அடைந்து சில வேலைகளை செய்யுது, அதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரூட் மாடிஃபிகேஷன். தமிழ் எழுதுங்க. ரூட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத வேர் உருமாற்றம். ரூட் மாடிஃபிகேஷன் என்னது, வேர் உருமாற்றம். நெக்ஸ்ட்டு இதில் 2 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று டேப் ரூட் மாடிஃபிகேஷன். டேப் ரூட்னா என்ன சொன்னேன், ஆணிவேர் உருமாற்றம். ரெண்டாவது என்னது அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் மாடிஃபிகேஷன், அல்லது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஃபைப்ரஸ் ரூட் மாடிஃபிகேஷன், அது சல்லிவேர் உருமாற்றம். அப்போ ஆணிவேர் உருமாற்றத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சிலது ஸ்டோரேஜ் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஆணி வேரில் சில வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்குது, சேமிப்பு வேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சேமிப்பு வேர்கள் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று கோணிக்கல். கோணிக்கல் அப்படின்னு அர்த்தம் கூம்பு வடிவ வேர்கள். ரெண்டாவது என்னது ஃபியூசிஃபார்ம், அதையும் எழுதிங்க. ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தே ஆர் என்னது இருமுனை கூறு வடிவ வேர்கள். அதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 2 முனையும் கூறாக இருக்கும், நடுப்புற உப்பிட்டு இருக்கும். அது என்ன வேறு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாப்பிஃபார்ம். நாப்பிஃபார்ம் அப்படிங்கிறது பம்பர வடிவ வேர்கள். அப்போ இந்த ஸ்டோரேஜ் ஏன் இந்த வடிவத்தில் இருக்குன்னா அது வந்து ஃபுட் மெட்டீரியலை அந்த ரூட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்தந்த ஷேப்பில் இருக்குது. அது எந்தெந்த பிளான்ட்டினுடைய ரூட்டு அதை நம்ம பார்க்க போகிறோம், அது எக்ஸ்பிளைனாக பார்க்குறோம். பட் இங்கே டிவிஷன் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். சில ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங், ஓகேங்களா, சுவாசித்தலுக்கு பயன்படுது. ஓகேங்களா, அது சுவாச வேர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த டேப் ரூட். ஆணிவேரினுடைய மாறுபாடுகள் 2, அதில் ஸ்டோரேஜில் மொத்தம் சப்டிவிஷன் 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜியஸ் ரூட் மாடிஃபிகேஷன், சல்லிவேரின் மாறுபாடுகள். அதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோரேஜ், சேமிப்பு வேர்கள்னு இருக்குது. அதில் மொத்தம் 5 வகைகள் இருக்குது. என்னென்ன 5 வகைகள் அப்படின்னா டியூபரஸ் ரூட். டியூபரஸ் அப்படின்னாலே கிழங்கு வகை வேர்கள். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஃபாசிகுலேட்டட் ரூட். ஃபாசிகுலேட்டட் அப்படின்னா தொகுப்பு வேர்கள். ஃபாசிக்கிள் அப்படின்னா தொகுப்பாக இருக்கிறது. மூணாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா நோடுல்ஸ் ரூட். நோடுல்ஸ் அப்படின்னா முடிச்சு வேர்கள். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிலிஃபார்ம் ரூட். ஓகேங்களா, மணிலிஃபார்ம் ரூட் அப்படிங்கன்னா மணிமாலை வடிவ வேர்கள். ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலேட்டட் ரூட், வளைய முடிச்சு வேர்கள் அல்லது வளைய வேர்கள், வளைய மாதிரி இருக்கும் அந்த வேர்களில். இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜோட மாடிஃபிகேஷன். அடுத்தது மெக்கானிக்கல் சப்போர்ட்.
என்ன மெக்கானிக்கல் சப்போர்ட்? மெக்கானிக்கல் சப்போர்ட்னா என்ன? தூண் வேர்களாக இருக்குது, அந்த தாவரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தோன்னா ப்ராப் ரூட். ப்ராப் ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெக்கானிக்கல் சப்போர்ட்டுங்கிறது தாங்கு வேர்கள், அதில் ப்ராப் ரூட் அப்படிங்கிறது தூண் வேர். தமிழ் எழுதிங்க, தூண் வேர், இந்த ஆலமரத்துலலாம் இருக்கும். அடுத்தது ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிறது இந்த கரும்புலாம் இருக்குல்ல, இந்த கரும்புலாம் அந்த வேரில் அந்த ஸ்டெம்முக்கு மேலே அந்த நோடு இருக்கும், அந்த நோடுலேருந்து ரூட் வரும், அதுதான் ஸ்டில்ட் ரூட். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு வேர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிளைம்பிங் ரூட். கிளைம்பிங் ரூட் அப்படிங்கிறது கிளைம்பிங்னாலே பற்றி ஏறுதல், அதனால் இது ஏறு வேர்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பட்ரிஸ் ரூட், பல வகை வேர்கள். ஓகேங்களா? பட்ரிஸ் அப்படின்னா பலவை போல் பெருசாக இருக்கும், அதான் பலகை வேர்கள்னு சொல்கிறாங்க. பலகை நல்லா ப்ராடாக இருக்கும் அந்த ரூட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைட்டல் ஃபங்க்ஷன், இன்றியமையா பணிவேர்கள் அப்படின்னு அதையும் நம்ம பிரிக்கிறோம். இது ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஃபிஃபைட்டிக். எஃபிஃபைட்டிக் அப்படின்னா தொற்று வேர்கள். எஃபிஃபைட்டிக் அப்படிங்கிறதுனா அது தொற்று வேர்கள். ரெண்டாவது ஃபோலியலா ரூட். ஃபோலியலா ரூட், ஃபோலியலானா இலை, லீஃபு, அதுக்கு இலை வேர்கள். சிலது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சக்கிங் ரூட். சக்கிங் ரூட்டுனா ஒட்டுண்ணி வேர்கள். இன்னொரு பிளான்ட்டில் போய் இருந்துக்கிட்டு அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை இது சாப்பிட்றோம், அதான் சக்கிங் ரூட். இன்னொன்று ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட். சில பிளான்ட்டில் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. இதெல்லாம் அட்வான்டேஜியஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன். இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம எலாபரேட்டாக படிக்க போகிறோம். இது டோட்டலி ஒரு 5 மார்க் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேப் ரூட் மாடிஃபிகேஷன். அதில் ஸ்டோரேஜ் ரூட். ஸ்டோரேஜ்னால் சேமிப்பு வேர்கள். இந்த டயக்ராம் தான் ஒவ்வொன்றா கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோனிக்கல் ரூட். கோனிக்கல்னால் என்ன சொன்னேன்? கூம்பு வடிவ வேர்கள். தீஸ் ஆர் கோன் லைக். இது எப்படி இருக்குது? கூம்பு வடிவத்தில் இருக்குது. ப்ராட் அட் த பேஸ், அந்த வேரினுடைய கீழ்ப்பகுதியில் நல்லா ப்ராடாக இருக்குது. கிராஜுவலி டேப்பரிங் டுவர்ட்ஸ் த அப்பெக்ஸ். அதை நுனிப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கூர்மையாக மாறிடுது. ஓகேங்களா? தீஸ் ரூட் என்னது? அந்த கோனிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கோனிக்கல், ஓகேங்களா? கூன் வடிவில் இருக்குது. அந்த கூன் வடிவில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்குது. இந்த கேரட்டை பார்த்தாலே தெரியும், அந்த வேருக்கு இந்த பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்குது. கீழே வர வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகி போயிடுது. அது பார்க்குறதுக்கு கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா கோனிக்கல் என்னது ரூட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, டாக்கஸ் கரோட்டா. டாக்கஸ் கரோட்டா அப்படிங்கிறது கேரட். தமிழ் எழுதிங்க, கேரட். நெக்ஸ்ட்டு ஃபியூசிஃபார்ம் ரூட். ஃபியூசிஃபார்ம் ரூட் அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னா எழுதுங்க, இருமுனை கூர்வடிவ வேர்கள். 2 முனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கூராக இருக்கும், நடுப்புற உப்பி இருக்கும். நடுப்புற உப்பி இருந்தால் தான் 2 பக்கம் கூராக இருக்கிறது தெரியும். எக்ஸாம்பிள் முள்ளங்கி. தீஸ் ரூட்ஸ் ஆர் என்னது? ஸ்வெல்லன் இன் த மிடில். ஸ்வெல்லன் அப்படிங்கிறது உப்பி இருக்குன்னு அர்த்தம். அண்ட் டேப்பரிங் டுவோர்ட்ஸ் த போத் எண்ட், அதோடைய 2 புறமும் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூர்மையாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரஃபானஸ் சட்டைவஸ், முள்ளங்கி. தமிழில் முள்ளங்கின்னு எழுதிக்கிங்க. 3வது வகை என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாப்பிஃபார்ம் ரூட். எல்லாமே ஸ்டோரேஜ் தான், ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த 3 வெரைட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் வெரி ப்ராட் இன் த அப்பெக்ஸ். அது நுனிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக நல்லா உப்பி இருக்குது. சடன்லி டேப்பர் டைல் இந்த பேஸ். அடிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சடன்லி டேப்பர். டேப்பர்னால் அப்படியே குவிந்து பம்பரம் போல் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா என்னது? உல்காரிஸ். பீட்டா உல்காரிஸுங்கிறது சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பீட்ரூட். ஓகே, இதுதான் ஸ்டோரேஜ் என்னது? ரூட்டு. எதில் உள்ள ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னா டேப் ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். ஆணிவேரின் சேமிப்பு வேர்கள் நம்ம பார்த்தோம். ஆணிவேரில் காணப்படக்கூடிய சேமிப்பு வேர்கள் அது என்னென்ன வகை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கோனிக்கல் அப்படின்னா கூம்பு வடிவத்தில் இருக்குது, கேரட்டு. அடுத்தது ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 புறமும் கூர்மையாக இருக்குது, நடுப்புற உப்பி இருக்குது. 3வது வந்து நாப்பிஃபார்ம் அப்படிங்கிறது பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகண்டு இருக்குது, கீழே போக போக கூர்மையாக இருக்குது, பம்பரம் போல் இருக்குது. அதுக்கு வந்து பீட்ரூட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது செகண்ட் கேட்டகரி ப்ரீத்திங் ரூட். ப்ரீத்திங் ரூட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சுவாச வேர்கள்.
ப்ரீத்திங் ரூட்னு என்னது? சுவாச வேர்கள். ஸோ மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ், மேங்க்ரோவ்னா சதுப்பு நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரம் இல்லை மரம். மேங்க்ரோவ்ஸ்னால் என்ன அப்படின்னா நமது ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மேங்க்ரோவ்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மழை காலத்தில் அந்த மேங்க்ரோவ் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்கும், ஏன்னா மழை நீர் அங்கே போகிறதுனால. சம்மர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை ஃப்ரெஷ் வாட்டர் அங்கே போகாது, அதனால் மெரைன் வாட்டர் சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக உள்ள வாட்டர் அங்கே இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சலினிட்டி டாலரண்ட், அதாவது உப்புத்தன்மையை தாங்கிக்கிட்டு வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் டெவலப் த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரூட். அப்போ சதுப்பு நிலத்தில் காணப்படக்கூடிய அந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த வேர்களை உருவாக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஏன்னா வேர் நமக்கு தெரியும் முன்னாடியே, வேர் எதை நோக்கி போகும் அப்படின்னா அந்த ஜியோட்ராஃபிக்கை நோக்கி தான் போகணும். பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், அதாவது புவியீர்ப்பு விசையை நோக்கி தான் வேர் போகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசையை நோக்கி போகாமல், ஜியோட்ராஃபிக்கை போகாமல் ஃபோட்டோட்ராஃபிக் மேல் நோக்கி வந்துடும். எதற்காக? ஃபார் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தலுக்காக. பிகாஸ் ஏன் இங்கே வருது? த சாயில் பிகேம் சேச்சுரேட்டட் வித்து சாயில். அந்த சாயிலில் ஃபுல்லாக என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது, ஏரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் நோக்கி வந்துடுது. அதனால் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் நம்ம ஃப்ரீயாலாம் போக முடியாது, ஏன்னா கூறாக இருக்கும் இதோட வேர், நம்ம கால்களை கிழிச்சிடும். அதுக்கு தகுந்த அடாப்டேஷனோட அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கீழேருந்து ஒரு ஆணி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து ரெஸ்பிரேஷனுக்காக, ஏன்னா அங்கே சால்ட் அதிகமாக இருக்குது. இன்னொன்று எப்போதும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஏரேஷன் பத்தாது. they have a number of another breathing pore on. அதுக்கு பேர் அதோட ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இங்கே பார்த்தாலும் இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், நிறைய என்ன இருக்குது அப்படின்னா ஹோல்ஸ் இருக்குது, ஓட்டைகள் இருக்குது. அதுக்கு பேர் தான் நெமட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நெமட்டோஃபோர்ஸ். இதில் தான் உங்களுக்கு என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளில வருது, வெளியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அபிசீனியா, ரைசோஃபோரா, பிரிகுனியரா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டை தான் அங்கே சொல்கிறாங்க. சதுப்பு நில தாவரங்கள் பொதுவாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா அட்வன்டேஜியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். அட்வன்டேஜஸ்னால் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, வேற்றிட வேர் உருமாற்றம். அதாவது அட்வன்டேஜியஸ் ரூட் அப்படிங்கிறது எதுலேருந்து உருவாகாது? அந்த ரேடிக்கல்லேருந்து உருவாகாது, அந்த பிளான்ட்டினுடைய மற்ற பார்ட்லேருந்து உருவாகும். அப்படி உருவானுச்சுன்னா அதுக்கு பேர் அட்வன்டேஜியஸ். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, உங்களுக்கு வந்து அனதர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் கொடுப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த சல்லி வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஸ்டோரேஜ் ரூட் நம்ம பார்க்குறோம். ஒன்று அதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூபரஸ் ரூட். டியூபரஸ் ரூட் அப்படின்னா கிழங்கு வேர்கள். டியூபரஸ் ரூட்னா என்னது? கிழங்கு வேர்கள். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னா உப்பி இருக்குது, ஸ்வல்லன் வித்தவுட் எனி டெஃபினட் ஷேப். இதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் உப்பி இருக்கலாம். ஸோ டியூபரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு சிங்கிளி. அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் அந்த கிழங்குகள் உருவாகுது. அது எந்த இடத்துல வேணாலும் உப்பி இருக்கலாம், ஆனால் அது எப்படி இருக்காது? நாட் இன் கிளஸ்டர், கொத்து கொத்தாக இருக்காது, தனித்தனியாக இருக்கும் அந்த கிழங்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போமியா பட்டாட்டஸ். ஓகேங்களா? இப்போமியா பட்டாட்டஸ் தமிழ் எழுதிங்க. அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சக்கரவள்ளி கிழங்கு, இனிப்பாக இருக்கக்கூடிய கிழங்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோகாட்டில் வரக்கூடியது, சல்லிவேரில் வரக்கூடிய அந்த கிழங்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது டேப் ரூட்டோடைய ஸ்டோரேஜ் பார்க்கிறது அது என்னென்ன பிளான்ட்டு. நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வன்டேஜஸ் ரூட்லேயும் ஸ்டோரேஜ் இருக்குது, அது வந்து மோனோகாட்னு நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசிகுலேட்டட் ரூட். ஃபேசிகுலேட்டட் நான் சொல்லியிருப்பேன், நம்ம ஜுவாலஜியில் மசில்ஸ் படிக்கும்போது ஃபேசிக்கிள், நிறைய மசில்ஸ் ஒன்று சேர்ந்துன்னா அதுக்கு பேர் ஃபேசிக்கிள், தசை கற்றை. இங்கே ஃபேசிகுலேட்டட் ரூட்னால் தமிழில் வந்து பார்த்தா தொகுப்பு வேர்கள்னு அர்த்தம். என்ன வேர்கள்? தொகுப்பு வேர்கள். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் கிளஸ்டர் என்னது ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்முலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு வேர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்லியா, அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஸ்பராகஸ்.
அதுக்கு தமிழில் அந்த ஆஸ்பராகஸ்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டாக்லியாங்கிறது இந்த கிழங்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்லியா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோடியூல்ஸ் ரூட். நோடியூல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு கிளாசிக்கல் லெட்டர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு புக்ஸில் வந்து ஆர்டர் மாதிரி இருக்குது, இதில் கொஞ்சம் ஆர்டர் மாதிரி இருக்குது, இதிலேருந்து நம்ம போகலாம். மோனிலிஃபார்ம் ஆர் என்னது ப்ரீடட் ரூட். ப்ரீடட் முடிச்சா உள்ளது, அதாவது ஒரு மாலை இருக்குன்னா அது எப்படி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் மொனிலிஃபார்ம் ஆர் ப்ரீடட் ரூட், அதாவது மணிமாலை வடிவ வேர்கள். ஓகேங்களா, மணிமாலை வடிவ வேர்கள். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஸ்வெல் அட் ஏ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல், அதாவது ஒரு மாலை எப்படி இருக்கும், முடிச்சிருக்கும், அப்புறம் சின்னதாக ஒரு நூல் இருக்கும், அப்புறம் முடிச்சிருக்கும், சின்னதாக நூல் இருக்கும், முடிச்சிருக்கும், அப்படியே ஒரு மாலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அதான் இது வந்து மொனிலிஃபார்ம் ஆர் ப்ரீடட் ரூட். ஸோ கிவிங் தம் எ பீடட் அப்பியரன்ஸ். பீடட்னா ஒரு மாலை போல் ஒரு தோற்றத்தை கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விட்டிஸ்னால் திராட்சை, இன்னொன்று என்ன அது போர்ட்டுலேக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோமாடிகா பாகற்காய். இந்த வெரைட்டிஸ்லாம் இந்த வகையான ரூட் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நோடியூல்ஸ் ரூட். நோடியூல்ஸ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் முடிச்சு வேர்கள். ஸோ இந்த வகையான வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஸ்வெல்லிங் ஒப்பி இருக்கும், அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப்ஸ். அந்த நுனிப்பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு உப்பி காணப்படும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மராண்டா, அதாவது ஆரோ ரூட். மராண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆரோ ரூட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குர்குமே அமைடா, அதாவது மேங்கோ ஜிஞ்சர், மாங்காய் இஞ்சி சொல்லுவோம். அடுத்தது குர்குமா லாங்கா அப்படிங்கிறது டர்மரிக் அப்படிங்கிறது மஞ்சள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோடியூல்ஸ் ரூட்டில் இருக்குது, முடிச்சு வேராக இருக்கக்கூடியது. இது அஞ்சாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபிஃப்த்து கேட்டகரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுலேட்டட் ரூட். ஆனுலஸ் ரிங் நம்ம சொல்லுவோம். ஒரு மரத்தை கட் பண்ணும்போது அதில் வந்து வருடாந்திர வளையங்கள் இருக்கும் இல்லையா, ஆனுவல் ரிங் நம்ம சொல்லுவோம். அதே போல் ஆனுலேட்டட் ரூட்னா இந்த ரூட் வந்து வளையமாக இருக்கும். ஸோ தீஸ் ரூட் ஹாவ் எ சீரீஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வெல்லிங். தொடர்ந்து எப்படி இருக்கும், அப்படியே முடிச்சு போல் இருக்கும். ஓகேங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து எப்படி இருக்குது, ஒரு முடிச்சு போல் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெல்லிங் ஆன் த சர்ஃபேஸ் அட் ரெகுலர் இன்டர்வல், ஒரு தொடர்ந்து கண்டினியூஸாக, அதான் ரெகுலர் இன்டர்வல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரியா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இபிகாக், அதுக்கு இன்னொரு பேர் என்னது இபிகாக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் அதே தான். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது தாங்கு வேர்கள். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் சப்போர்ட். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோப்னா பில்லர் ரூட்னு அர்த்தம், அதாவது தூண் வேர். தமிழ் எழுதிங்க. ப்ரோப் அப்படிங்கிறது என்னது பிபி, பில்லர் ரூட், ப்ரோப். அதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு டேப் ரூட் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு வேர் அப்படிங்கிறது இருக்கும். அதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ரூட்டு, அதான் மெக்கானிக்கல் ரூட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது டேப் ரூட் கிடையாது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அட்வான்டேஜியஸ் ரூட் மாடிஃபிகேஷன், சல்லி வேரின் உருமாற்றம். அப்போ இந்த ஆலமரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, ஆணி வேர் இருக்காது, சல்லி வேராக தான் இருக்கும். அதனால் அதுக்கு சப்போர்ட்டாக அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேருந்து உங்களுக்கு என்னது வேர் விடுதுகள்னு சொல்லுவாங்க, அது வந்து முளைக்குது. ஸோ தீஸ் ரூட்ஸ் க்ரோ என்னது வெர்டிக்கலி டவுன்வேர்டு ஃப்ரம் த லேட்ரல் பிரான்ச்சஸ். அந்த மரத்துலேருந்து பக்கவாட்டு கிளையிலேருந்து உங்களுக்கு என்ன செய்யுது, வேருங்கிறது உருவாகி எங்கே வந்துடுது, சாயில் மண்ணுக்கு வந்துடுது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் ஃபைக்கஸ் பெங்கலான்சஸ், அதாவது பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஓகேங்களா. அப்புறம் இந்தியன் ரப்பர் மரம், இது எல்லாத்துலேயும் இந்த வகையான வேர்கள் காணப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க ஸ்டில்ட்டு ரூட், அதாவது பிரேஸ் ரூட் நம்ம சொல்லலாம். அதுதான் இந்த டயக்ராமுக்கு கிளியராகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது கரும்பு இருக்கு இல்லையா, அந்த தாவரத்தில் இப்படி தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திக் ரூட் க்ரோவிங் obliquely from the basal node of the main stem.
ஒரு கரும்பு இருக்குது அப்படின்னா அந்த கரும்போடைய அந்த ஸ்டெம்லேருந்து அந்த இருக்க நோடு இருக்கும், அந்த நோடுலேருந்து உங்களுக்கு சாயிலுக்கு வந்து ரூட்டு வந்து உருவாகும். எதுக்கு அப்படின்னா சப்போர்ட்டாக. ஏன்? கரும்போடைய அகலம் வந்து கம்மி, ஆனால் லென்த் வந்து அதிகம். கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நோடுலேருந்து ரூட்டுங்கிறது உருவாகும். மெயின் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோடுலேருந்து, அது பேசல் நோடு அடியில் இருக்கக்கூடிய கணுலேருந்து அந்த ரூட்டுங்கிறது உருவாகுது. ஸோ தீஸ் ப்ரொவைடு மெக்கானிக்கல் சப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை தாங்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரம் ஒபிசினேரம். ஸோ வாட் யூ மீன் சாக்ரம் ஒபிசினேரம் அப்படின்னா கரும்பு, அதோடைய சயின்டிஃபிக் நேம் தான் சாக்ரம் ஒபிசினேரம். நெக்ஸ்ட்டு சீமேஸ் மக்காச்சோளம், இன்னொன்று பண்டானஸ், அண்ட் இன்னொன்று அது ரைசோபரா. ரைசோபரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் தாவரம். ஓகேங்களா, அதில் நம்ம இந்த வகையான பேர்களை பார்க்கலாம். மூணாவது கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிளைம்பிங் அல்லது கிளைங்கிங் ரூட். தமிழ் எழுதிங்க ஏறு வேர்கள், ஏறுதல், அப்படியே தாவி தாவி அப்படியே ஒரு பிளான்ட்டை சப்போர்ட் பண்ணி அது க்ரோ ஆகிட்டே இருக்கும், அதான் கிளைம்பிங். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த, எங்கேருந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஓகேங்களா, நோட்ஸ் ஆஃப் ஸ்டெம், அந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோடுலேருந்து அது உருவாகுது. அது என்ன செய்யுது? விச் அட்டாச் தம்செல்ஸ் டு த சப்போர்ட். அது என்ன செய்யுது? அதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய தாவரம் தான் சப்போர்ட் நம்ம சொல்கிறோம், அதை பிடிச்சிக்கிட்டு குரோ ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஹெல்ப்ஸ் இந்த கிளைம்பிங். கிளைம்பிங்னா தாவி பிடிப்பதற்கு பயன்படுது அந்த ரூட்டு. அந்த ரூட்டு இல்லைன்னா கீழே விழுந்துடும். டு என்ஷூரிய என்னது ஃபுட் ஹோல்ட் ஆன் த சப்போர்ட் தி செக்யூரிட்டியை ஸ்டிக்கி ஜூஸ். அதை கெட்டியாக பிடிப்பதற்காக அந்த பிளான்ட்டில் ரூட்லேருந்து ஒரு ஸ்டிக்கி ஜூஸ். ஸ்டிக்கின்னு என்னது? ஒரு குழப்பான ஒரு ஒட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடு செக்யூர் பண்ணுது. விச் இஸ் ட்ரைஸ் அப் இன் ஏர். அது என்ன செய்யுது? காற்றுல காஞ்சி போயிடுது. ஸோ அட்டாச்சிங் த ரூட்ஸ் டு த சப்போர்ட். அந்த ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்னா உறுதுணையாக இருக்கக்கூடிய தாவரத்தை தாங்கி தான் போகும். படர்கொடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையானது தான் இதில் தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைப்பர் பெட்டல். ஸோ பைப்பர் பெட்டல் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைப்பர் பெட்டல் அப்படின்னா வெற்றிலை கொடி. வெற்றிலை கொடியை நம்ம தனியாக வளர்க்க முடியாது, அது வந்து சவுக்கு, தேக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டில் தான் சுற்றி விடுவாங்க. இல்லாட்டி சப்போர்ட்டாக அவங்க வந்து ராடு வந்து நட்டு வைப்பாங்க, அதில் தான் அந்த வெத்தலை கொடி வந்து வளரும். ஓகேங்களா. ஃபோர்த்து கேட்டகரி தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்ரஸ் ரூட். ஸோ வாட் யூ மீன் பை பட்ரஸ் ரூட் அப்படின்னா பலகை வேர்கள். பலகை வேர் வந்து பார்த்தீங்கன்னா பலவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வேரை வச்சே நம்ம வந்து என்ன செய்யலாம்? மர ஜாமான்கள் செய்யலாம், அந்த அளவுக்கு பலகையாக இருக்கும். அதே போல் இந்த தேக்கு இருக்குது இல்லையா, தேக்கு வந்து குறிப்பிட்ட அதுக்கப்புறம் அந்த வேர்லேருந்து சில பேர் பலவை இருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் தேக்கினுடைய வேர். ஓகேங்களா, ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த சாயில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணக்கூடியது. தேக்கை பொறுத்தளவு நம்ம சொன்னோம் அப்படின்னா எந்த இடத்துல தேக்கு இருக்கோ அந்த இடத்துல வேறு எந்த தாவரங்களும் செழிப்பாக வளர முடியாது. ஏன்? அது வந்து வேர் வந்து நல்ல பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய வாட்டரை இது நல்லா ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அதனால் மற்ற பிளான்ட் எல்லாமே வளர்ச்சி குன்றி காணப்படும். அது தேக்கு மரம் பக்கத்தில் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பட்ரஸ் அப்படிங்கிறது பலகை வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இன் சர்டன் ட்ரீஸ் ப்ராட் என்னது பிளான்ட் லைக் அவுட் க்ரோத். தாவரம் போல் ஒரு வெளி வளர்ச்சிங்கிறது சில பிளான்ட்டில் இருக்குது. டெவலப் டுவோர்ட்ஸ் த பேஸ், அது அடிப்புறத்தை நோக்கி வளருது. ஆல் அரவுண்ட் த ட்ரங்க், அந்த மரப்பட்டை இருக்கு இல்லையா, மெயின் மரம், அந்த மரத்தை சுற்றி அது வந்து அப்படியே வளருது. அதில் தான் பட்டை போல் தெரியுது. ஸோ தே க்ரோ obliquely டுவோர்ட்ஸ் அண்ட் கிவ் சப்போர்ட் டு த ஹியூஜ் ட்ரங்க் ஆஃப் ட்ரீஸ். ஆக்சுவலி அது மெயின் ட்ரங்க், அந்த அந்த தாவரத்தினுடைய மெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக வளவை போல் நல்லா பெருசாக கண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாம்பெக்ஸ் என்னது சைபா. அதாவது இதுக்கு தமிழில் எழுதிங்க செவ்விலவம் பஞ்சு. செவ்விலவம் பஞ்சு, இந்த பஞ்சு மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடிப்புறம் இப்படி தான் இருக்கும். செவ்விலவம் பஞ்சு, அது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ரெட் சில்க் காட்டன் ட்ரீன்னு கொடுக்காங்க. இன்னொன்று சைபா பேண்ட்ரேனா, அது ஒயிட் சில்க் காட்டன். ஒயிட் சில்க்னால் அது வந்து வெள்ளை பஞ்சுகளே போக்கக்கூடிய ஒரு அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோலியோனிக்ஸ் ராகியா, நெருப்பு கொன்றைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாம்பெக்ஸ். இதிலெல்லாம் உங்களுக்கு
இந்த பட்ரிஸ் ரூட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பட்ரிஸ் யூஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சி கேட்டகரியில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். வாட் யூ மீன் வைட்டல் ஃபங்க்ஷன் அது நான் சொல்லிட்டேனே, இன்றியமையா பணிவேர்கள். ஓகேங்களா, இது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதான் வைட்டல் ஃபங்க்ஷன், இன்றியமையா பணிவேர்கள். அந்த வேர்கள் வந்து சும்மா ஒரு வைட்டல் ஃபங்க்ஷனை பண்ணுது. சம் எஃபிஃபைட்டிக்னா அது வந்து இன்னொரு பிளான்ட்டில் வந்து குரோ ஆகிற பிளான்ட்டுக்கு தான் எஃபிஃபைட்டிக். அது எஃபிஃபைட்டிக் ஆர்கிட் பிளான்ட் டெவலப் எ ஸ்பெஷல் லிண்ட் ஆஃப் ஏரியல் ரூட். அது காற்றுல தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒரு அடாப்டேஷன் இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அது வந்து ஒரு தாவரத்தில் ஒட்டி தான் இருக்குது. ஓகேங்களா, எஃபிஃபைட்டிக், எஃபினாலே அவுட்டர், ஃபைட்டிக்னா பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டினுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ஒட்டி தான் இருக்குது. அதுக்கு தேவையான ஃபுட்டை அந்த பிளான்ட்லேருந்து எடுக்காது. ஃபார் சப்போர்ட் ஆர் தட்ஸ் ஆல். அந்த லீஃப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான வாட்டரு அந்த பிளான்ட்டினுடைய ரூட்டு தான் என்ன செய்யும், அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ தீஸ் ரூட்ஸ் டெவலப் எ ஸ்பாஞ்சி டிஷ்யூ. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா வெலாமன். 2 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் வெலாமன், இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. எஃபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ். ஸோ அந்த வெலாமனோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் என்னது மாய்ஸ்டர் ஃப்ரம் த சரௌண்டிங் ஏர். சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிறது தான் இதோட முக்கியமான வேலை. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான வேலை தானே அது. நெக்ஸ்ட்டு ஃபோலியோலார் ரூட். ஃபோலியோலார்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஃபோலியோலார்னால் லீஃப், இலை. அதுலேருந்து சில வேர்கள் வந்து உருவாகுது. ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பிரெயின்ஸ் ஆர் என்னது லேமிலா ஆஃப் த லீஃப் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ பிளான்ட்ஸ். ஓகேங்களா, நியூ பிளான்ட்ஸுக்கு கவனிங்க. ஸோ ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த வெயின். அந்த இலையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய நரம்புலேருந்து வேர் உருவாகுது, அல்லது அந்த இலையிலேருந்து வேறுங்கிறது உருவாகுது. எதுக்கு, ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பிரையோஃபைலம், இன்னொன்று என்னது பிகோனியா. பிரையோஃபைலம், இன்னொன்று என்னது பிகோனியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி, தேர்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் ஆர் என்னது ஹஸ்டோரியல் ரூட். சக்கிங்னா உறிஞ்சுதல். ஒரு பிளான்ட்டில் ஏதாவது உறிஞ்சிடும், அதான் சக்கிங். அல்லது ஹஸ்டோரியல் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி வேர்கள். ஒட்டுண்ணினாலே தெரியும், அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உள்ள அந்த பிளான்ட்டில் உள்ள வாட்டரையோ மினரல்ஸையோ அதை அப்சர்வ் பண்ணி இதை எடுத்துக்கும். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பாராசைட்டிக் பிளான்ட். ஒட்டுண்ணி தாவரத்தில் இந்த வகையான ரூட்டுகள் சக்கிங் ஆர் என்னது ஹஸ்டோரியல். வெலாமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஃபைட்டிக் எங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஃபைட்டிக் ஆர்கிடில் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சக்கிங்கிறது பாராசைட்டிக் பிளான்ட்டில் இருக்குது. ஸோ த பாராசைட்ஸ் டெவலப் என்னது அட்வன்டீஜியஸ் ரூட். பாராசைட் அப்படிங்கிறது அது ஒரு தாவரம், ஒட்டுண்ணி தாவரம். அந்த தாவரத்தில் வரக்கூடிய சல்லி வேறு அதோட ஸ்டெம்மிலேருந்து வருது. அது என்ன செய்யுது அப்படின்னா பெனிட்ரேட் இன்டு த டிஷ்யூ ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட். அது எந்த பிளான்ட்டில் இருக்கோ அந்த பிளான்ட்டோடைய டிஷ்யூக்குள்ளே ஊடுருவி போயிடுது. அந்த மெயின் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறிஞ்சி எடுத்துடுது. இதுதான் சக்கிங் ஆர் என்னது ஹாஸ்டோரியல் ரூட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க குஸ்கட்டா, அதை டாப்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசிட்டா, ஓரோபஞ்சி, இன்னொன்று வந்து பார்த்தா புரும்ப்ரே, இன்னொன்று என்னது விஸ்கம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிலு, இன்னும் வந்து டென்ட்ரோஃபைட்டே. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டகரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைட்டல் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் என்னது அசிமிலேட்டரி ரூட். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு தமிழ் எழுதிங்க, ஒளிச்சேர்க்கை செய்யும் வேர்கள். ஏன்னா ரூட்டுங்கிறது அதோடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும். ஒன்று ஆங்கரிங், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் இருக்கக்கூடிய என்னத்தை அப்சர்வ் பண்ணுது, மினரல்ஸ் அண்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது தான் அதோடைய ப்ரைமரி ரூட். இங்கே சில ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைம்பிங் எஃபிஃபைட்டிக் பிளான்ட். கிளைம்பிங்னா பற்றி தாவரக்கூடிய, பற்றி ஒரு பிளான்ட் இருக்கும் அதில் சுற்றி ஏறும் தான் கிளைம்பிங். அல்லது எஃபிஃபைட்டிக் பிளான்ட், ஒரு தாவரத்தில் அது சப்போர்ட்டுக்காக மட்டும் இருக்கக்கூடிய எஃபிஃபைட்டிக் பிளான்ட். டெவலப் குளோரோஃபில், அது வந்து குளோரோஃபில்லை உருவாக்குது. அண்டு டேர்ன் க்ரீன், அந்த வேறு என்ன கலராக மாறிடுது, பச்சை கலராக மாறிடுது.
ஸோ அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு பயன்படுது. அங்கே லீஃப் மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலை, எதுவும் சேர்ந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, அந்த ரூட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பாருங்கள். இதில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் ஏசிமெட்ரி ரூட்டில் எக்ஸாம்பிள் டைனோஸ்போரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பானாட்டன்ஸ், அதாவது வாட்டர் செஸ்ட்னட்னு நம்ம சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூனியோஃபைலம். ஓகேங்களா, டியூனியோஃபைலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் என்னது அசிமிலேட்டரி ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆல் அபவுட் த ரூட் மாடிஃபிகேஷன். 5 மார்க் ஓவர். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம். ஷூட்னாலே தெரியும், ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷூட், தண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த தண்டில் என்னெல்லாம் இருக்கும், லீஃப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா தண்டு பகுதியில் பார்க்குறோம். ஸோ வேருங்கிறது அது எஸ்பெஷலி டேப் ரூட்டுங்கிறது உங்களுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா ரேடிக்கல்லேருந்து வந்தது. அந்த விதை முளைக்கும் பொழுது அந்த தண்டு எதுலேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க 1 மார்க்கில். அந்த தண்டு வரதுக்கு பேர் தான் பிளைமியூல்னு சொல்கிறோம். பிளைமியூல் ஆஃப் த எம்பரியோ. அந்த விதை முளைக்கும் பொழுது அதை தான் நம்ம எம்பரியோன்னு கருன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கருவில் உள்ள பிளைமியூல் தான் ஜெர்மினேட்டிங் சீட் க்ரோ இன்டு த ஸ்டெம். அந்த பிளைமியூல் தான் ஸ்டெம்பாக மாறுது, தண்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு த எபிகாட்டைல் எலாங்கேட்ஸ். எபிகாட்டைல் அப்படிங்கிறது 2 காட்லிடன்ஸ், அது வந்து என்ன செய்யுது, எலாங்கேட் நீளுது. ஸோ சென்டரில் ஒரு அந்த எம்பரியோ ஆக்சிஸ் இருக்கும், அதான் ஸ்டெம்மு. ஓகேங்களா, ஆஃப்டர் எம்பரியோ க்ரோத் இன் டு த ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ் தான் ஸ்டெம்மு. தட் பியர்ஸ் லீவ் ஃப்ரம் த இட்ஸ் டிப். அதோட நுனிப்பகுதியில் எப்படி இருக்குது, இலை போல் அப்படி விரிஞ்சிருக்கு. ஸோ விச் கண்டெயின் த ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனிப்பகுதியில் விரைவாக பிரிவடையக்கூடிய உங்களுக்கு அந்த செல்ஸ் இருக்குது, அதான் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆக்கு திசுக்கள் அது தண்டினுடைய நுனியில் இருக்கிறதுனால அது வந்து ஷூட், ஏன்னா அது எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் செல் டிவிஷன், அங்கே மறுபடியும் உங்களுக்கு செல் பிரிதல் நடைபெற்று வளருது. அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. அதுக்கு பேர் தான் லீஃப் பிரைமாடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீஃப் பிரைமாடியம். லீஃப் பிரைமாடியம்னா அதுதான் இலையினுடைய முன்னோடி, அதுதான் இலையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிரைமாடியம் அப்படின்னா முதலில் உருவாக்கக்கூடிய இலை. நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள். த பாயிண்ட் ஃப்ரம் த விச் லீஃப் அரைசஸ் இஸ் கால்ட் நோட். எந்த இடத்துலேருந்து அந்த இலை உருவாகுதோ அதுக்கு பேர் நோட். நோடுனா தமிழில் கணு. ஓகேங்களா, நோடு அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் நோடு. இந்த பாட்டு தான் என்னது, நோடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது எந்த இடத்துலேருந்து லீஃப் உங்களுக்கு உருவாகுதோ அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, நோடு. த ரீஜன்ஸ் பிட்வீன் த 2 அட்ஜசன்ட் நோடு. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டர் நோடுன்னு கொடுக்குறாங்க. அதாவது கணு இடைவெளி அல்லது கணு இடைப்பகுதி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நோடுங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு லீஃப் உருவாயிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை நோடு கணுன்னு நம்ம சொல்கிறோம். 3 சுழி 2 சுழியில் போட்டுறாங்க. அப்போ ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர் நோடு, கணு இடைப்பகுதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஓகேங்களா, அதாவது ஒரு தண்டு இருக்குன்னா அதோட பண்புகள், அதான் தண்டின் பண்புகள். தண்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பாருங்கள், 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பாருங்கள் கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டெம்மில். ஸ்டெம் இஸ் என்ன, அது ஏரியல். ரூட்டு வந்து எங்கே இருக்குன்னா மண்ணுக்குள்ளே இருக்கும், சாயிலுக்குள்ளே இருக்கும். ஆனால் தண்டு, ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதி எங்கே தான் இருக்கும், மேல் புறத்தில் தான் இருக்கும். அது என்ன கலரில் இருக்கும், மேக்ஸிமம் பச்சை கலரில் இருக்கும், க்ரீன். அது என்ன வேலைகளை செய்யும், சப்போர்ட்டாக இருக்கும். சம்டைம் இட்ஸ் டூ த ஃபோட்டோசிந்தட்டிக், ஒளிச்சேர்க்கையும் செய்யும். அதில் என்னென்னா இருக்குது, இட் ஹேஸ் த நோடு, கணு பகுதி இருக்குது, அண்ட் இன்டர் நோட், கணு இடைப்பகுதிகள் காணப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, 5 மார்க்கில் கேட்டால் இதை நீங்கள் கிளியராக எழுதிக்கலாம். செகண்ட் வந்து பாருங்கள், இட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். இது எது நோக்கி வளருது அப்படின்னா லைட்டை நோக்கி க்ரோ ஆகுது. அதனால தான் பாசிட்டிவ்லி என்னது ஃபோட்டோட்ரோபிக்னு சொல்கிறாங்க. அதாவது
நேர் ஒளி நாட்டம், தமிழில் அதுக்கு பேர் என்னது, பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படிங்கிறது என்னது, நேர் ஒளி நாட்டம். இன்னொன்று நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக், அதாவது எதிர் புவி நாட்டம். வேறு தான் பூமிக்குள்ளே போகுது, புவியீர்ப்பு விசையை நோக்கி போகுது. அது ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். அப்படியே உல்ட்டாவா ஸ்டெம்முக்கு பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ஹேஸ் நோட் அண்ட் என்னது இன்டர்நோட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதில் கணு இடைப்பகுதிகள் அந்த தண்டில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெம்ஸ் பியர் வெஜிடேட்டிவ் பட்ஸ். ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா உடல மொட்டுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் வெஜிடேட்டிவ் என்னது பட், உடல மொட்டுக்கள் தமிழ் எழுதிங்க. ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அது உடல் மூலயமா அது என்ன செய்யுது வந்து பார்த்தோன்னா அதோடைய வளர்ச்சியை அதிகமாக்குது, இல்லை இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்குது. அந்த வெஜிடேட்டிவ் பட்ஸ் ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் த பிளான்ட். இன்னொன்று ஃப்ளோரல் பட்ஸ், அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோரல் பட்ஸுங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்க மொட்டு தமிழில், அது என்ன செய்யுது. ஸோ இட் இஸ் இன்வால்வ் இன் த ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எண்ட் இன் எ டெர்மினல் பட். ஓகேங்களா, முடிவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெர்மினல் பட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, டெர்மினல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த யங் ஸ்டெம் இஸ் க்ரீன். பொதுவாக இளம் தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமையாக இருக்கும். த ஸ்கேரி அவுட் த ஃபோட்டோசிந்தசிஸ், அது பொதுவாக என்ன வேலையை செய்யும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செயல்களை செய்யும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டியூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ், அதில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதில் என்ன இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஒரு தாவரம் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பூ இருக்கும். பூ தான் உங்களுக்கு என்னவாக மாறுது அப்படின்னா கனியாக மாறுது, ஃப்ரூட்ஸ் தான் மாறுது. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் அரைசஸ் எங்கே இருந்தது, எக்ஸோஜீனியஸ்லி அப்படின்னா புற வளரிகளாக கிளைகள் உங்களுக்கு அந்த தாவரத்திலேருந்து வளருது. பிரான்ச்சஸ் அரைசஸ் எக்ஸோஜீனியஸ்லி. நெக்ஸ்ட்டு ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மல்டி செல்லுலார் ஹேர் அதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதில் வந்து பல்வேறு வகையான பல செல் உடைய வேர்த்தூவிகள் ஹேர்ஸ் அதில் காணப்படுது. இதில் ஸ்டெம்ஸில் சில இதில் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. அது ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவாக எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம், தண்டின் பணிகள். ரூட்டினுடைய வேலையை பார்த்தாச்சு, அதோட மாடிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதோடைய கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதோடைய பணிகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத 2 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று என்னது செகண்டரி ஃபங்க்ஷன். இப்போ ப்ரைமரி ஃபங்க்ஷன் அதோட வேலை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். முதல் நிலை பணிகள். இட் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் வியர்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா. இது என்ன கொடுக்குது, உறுதுணையாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. எதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது, அங்கே அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், அங்கே தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அங்கே தாவரத்தில் இருக்கக்கூடிய பழங்களுக்கு அந்த ஸ்டெம்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, உறுதுணையாக கொடுக்குது. நெக்ஸ்ட் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் வாட்டர், மினரல், நியூட்ரியன் டு அதர் பார்ட் ஆஃப் த ரூட். வேர் மூலமாக உறிஞ்சப்பட்டக்கூடிய நீர், தாது பொருட்கள் அதாவது மினரல்ஸ், இது எல்லாமே தண்டு வழியாக தான் அந்த இலைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பூக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பழங்களுக்கும் கடத்தப்படுது. அப்போ ஸ்டெம் இல்லைன்னா இது டிரான்ஸ்போர்ட் ஆகுமானா ஆகாது. இதுதான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர்டு பை த லீவ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா உருவான ஃபுட்டு உங்களுக்கு இலையிலேருந்து எங்கே வருதுன்னா அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி, மற்ற தாவரங்களுக்கு தண்டு மூலயமா தானே கடத்தப்படுது. அப்போ இது 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணுங்க. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணிகள். என்னென்ன இரண்டாம் நிலை பணிகள், மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு 5 மார்க்கில் நோட் பண்ணிங்க. சம்டைம் இது 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபுட் ஸ்டோரேஜ், உணவு சேமிப்பு. சில பிளான்ட்டினுடைய ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா பல்ஜாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சொலேனம், என்ன அது டியூபரோசம், அதாவது உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அது வந்து எதோட மாடிஃபைடு அப்படின்னா ஸ்டெம்மோட மாடிஃபைடு.
ஸ்டெம்மில் என்ன இருக்கும், நோடு இன்டர் நோடு இருக்குல்ல, அதே போல் இந்த உருளைக்கிழங்குலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு நம்ம சொல்லணும், ஐன்னு நம்ம சொல்லணும் பொட்டேட்டோவில். அதை அப்படியே வச்சோம்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, உருளைக்கிழங்கு சொல்கிறாங்க. இன்னொன்று அது கொலக்கேசியா சேனைக்கிழங்கு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜிஞ்சிபர் இஞ்சி, ஜிஞ்சிபர் ஓசினேல் அப்படின்னா இஞ்சி. இந்த கேட்டகரிலாம் உங்களுக்கு எதோட மாடிஃபைடு, ஸ்டெம்மோட மாடிஃபைடு மைண்டில் வைங்க. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோடு இன்டர் நோடு அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பெரினேஷன் அல்லது ரீப்ரொடக்ஷன். பெரினேஷன் அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க நீள் வாழுதல். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதான் நீள் வாழுதல். அல்லது ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஜிஞ்சிபர் என்னது ஓசிஃபெனேல், அதாவது இன்ஜின் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்குர்மா லோகா. ஸோ குக்குர்மா லோகா அப்படிங்கிறதுல இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா பெரினேஷன் அப்படிங்கிறது காணப்படுதுங்கிறாங்க. மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ். சில தண்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பன்ஷியா. ஒப்பன்ஷியானா தமிழில் என்ன, சப்பாத்தி கல்லி எழுதிக்கிங்க. ஒப்பன்ஷியானா என்னது, சப்பாத்தி கல்லி. அப்போ சப்பாத்தி கல்லியில் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பயான்சி. பயான்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதவைத்தன்மை. பயான்சி அப்படிங்கிறது என்னது, மிதவைத்தன்மை. சில பிளான்ட்டில் இந்த ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோன்டிக்கு பயன்படுது. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்னது நெப்டூனியா, அதாவது நீர் தொட்டா சினிங்கின்னு சொல்லுவாங்க. நீர் தொட்டா சினிங்கி அந்த தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதப்பதற்கு பயன்படுது. ஓகேங்களா, இது இந்த ஸ்டெம்மு. அஞ்சாவது கேட்டகரியை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். சில ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா எதில் ஈடுபடுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பன்ஷியா சப்பாத்தி கல்லி, ரஸ்கஸ். ரஸ்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு தமிழையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபோர்பியா. யூஃபோர்பியானா கல்லி. யூஃபோர்பியானா என்னது, கல்லி. இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேலையை செய்யுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க்கை பண்ணுது. ஆறாவது பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா பாதுகாப்பு. ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது, பாதுகாப்பு. சில பிளான்ட்டில் இந்த ஸ்டெம்மு வந்து என்ன வேலைகளை செய்யுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் சிட்ரஸ். சிட்ரஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் சிட்ரஸ்? சிட்ரஸ்னால் என்ன? சிட்ரஸ் தாவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். சிட்ரஸ் தாவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். நோ ஐடியாவா? யாராவது ஒருத்தர் சொல்லாமே. லெமன் ஃப்ளோ இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழம், அதெல்லாம் சிட்ரஸ் கேட்டகரியில் தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும், பார்த்துறீங்களா? அதுதான் ப்ரொடக்ஷன்ஸ். இன்னொன்று புகுவெனிலியா. ஓகேங்களா, புகுவெனிலியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வெரைட்டிஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்காசியா, கருவேல மரம். அந்த கருவேல மரத்துலேயும் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ட்ரங்கில் வந்து பார்த்திங்கன்னா முட்களுங்கிறது இருக்கும். இதெல்லாம் பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏழாவது பாயிண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா சப்போர்ட். சப்போர்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஆதாரம் அல்லது உறுதுணை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிஃப்ளோரா, விட்டிஸ், சிஸ்ஸஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரங்குலேரிஸ். குவாட்ரங்குலேரிஸ் தான் தமிழ் எழுதிக்க பிரண்டை. பிரண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரங்குலேரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் என்னது ஸ்டெம்மு. ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். தண்டினுடைய மாறுபாடு. ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் அப்படின்னா அது வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், பரவி காணப்படும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு பாதி லேண்டில் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன்.
மூணாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். ஸ்டெம் எங்கே இருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அண்டர் கிரவுண்டு மாடிஃபிகேஷன். ஸோ சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் வரும்பொழுது அதில் என்னென்ன கேட்டகரிஸ் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரன்னர், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சக்கர், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட். இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அதில் வந்து கேட்டகரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது க்ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிளிம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பைலோக்ளேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிளாடோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தோன்னா முட்கள். இது ஒன்று ஒன்றும் டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். அந்த டைலரில் மொத்தம் 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். அதாவது ப்ரோகும்பண்ட், டிகம்பண்ட், டிஃப்யூஸ். ஓகே, அதேமாதிரி கிளைம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம்பர்னால் ஒரு இது தாங்கி ஆதாரத்தை தாங்கி அதை சுற்றி போகிறது. அதில் ரூட் கிளைம்பர், ஸ்டெம் கிளைம்பர், ட்ரிண்டில்ஸ் கிளைம்பர், ஹூக் கிளைம்பர், லியானஸ், தோன் கிளைம்பர், தோன்னா முள், அந்த கேட்டகரிலாம் அதில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷனில் உங்களுக்கு பல்பு, கார்ன், ரைசோம், இன்னொன்று என்ன அது டியூபர், அப்படி இந்த கேட்டகரிலாம் இருக்குது. இதோட கேட்டகரிஸை நம்ம 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், அதாவது தண்டின் என்னது உருவ மாற்றம் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு தனி ஸ்லைடாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.